அண்ணாமலை ஒரு சிறந்த காந்த சக்தி, கிங் மேக்கர், கள போராளி. கொங்கு மண்டலத்தில் இறக்கிவிட்டு டெல்லி போட போகும் மாஸ்டர் பிளான். ரிசர்வ் செய்யப்பட்ட வெற்றி தொகுதி. உச்சக்கட்ட பரபரப்பில் அன்பு கூட்டம். வானதிக்கு கொடுக்கப்பட்ட பேரதிர்ச்சி. வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது தமிழக தேர்தல் களம் உச்சக்கட்ட பரபரப்படைந்திருக்கிறது. அதிமுக, திமுக கட்சிகள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகள் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. குறிப்பாக பாஜகவை எடுத்துக்கொண்டால் அண்ணாமலை போட்டியிட விரும்பாததால் அவரை சமாதானப்படுத்தும் முயற்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது டெல்லி மேலிடம் அண்ணாமலை களமிறங்க வேண்டும், அப்போதுதான் பாஜகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று சொல்லி அவரை ஒரு முக்கிய வெற்றி தொகுதியில் களமிறக்குமாறு கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக அண்ணாமலை கோவை மாவட்டத்தில் தொகுதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தின் மொடக்குறிச்சியில் தற்போது அவரை போட்டியிடுமாறு கூறியுள்ளார்களாம். இந்த அரசியல் காய் நகர்த்தல்களால் தமிழக தேர்தல் முடிவுகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பாஜக கருதுகிறதாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் போட்டியிடவில்லை என்று அண்ணாமலை சொன்னாலும் கூட அவரை பாஜகவின் தேசிய தலைமை வாக்கு வங்கிக்கான ஒரு சிறந்த காந்த சக்தியாக கருதுகிறதாம். மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு வசீகரமும் ஒரு பேச்சாற்றலும் அண்ணாமலையிடத்தில் இருப்பதாக கருதும் டெல்லி பாஜக, அவர் போட்டியிடவில்லை என்றால் தமிழக பாஜகவுக்கு எதிர்பார்த்தபடி வெற்றி கிடைக்காது. அதனால் அண்ணாமலையை கண்டிப்பாக களத்தில் இறக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அதோடு தமிழகம் வந்து அண்ணாமலையிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய பியூஷ் கோயலும் அவருக்கு ஒதுக்கியுள்ள மொடக்குறிச்சி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பது குறித்து சர்வே ரிப்போர்ட்டையும் டெல்லிக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் அந்த தொகுதியில் அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் மட்டுமின்றி நடுத்தர வாக்காளர் மத்தியிலும் அண்ணாமலைக்கு வரவேற்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இப்படி மொடக்குறிச்சியில் அண்ணாமலை களமிறங்குவது ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையும் உற்சாகப்படுத்தும். அதோடு அண்ணாமலையின் முயற்சியும் கள போராட்டத்தையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இது அமையும் என்று கூறியுள்ள டெல்லி மேலிடம் அண்ணாமலையை வெற்றி பெற வைப்பதற்கு டெல்லி மேலிடம் முழுமையான ஆதரவு கொடுக்கும். தேர்தல் நிதி மட்டுமின்றி பிரச்சார யுக்திகளில் அவரை முன்னிலைப்படுத்தவும் திட்டமிட்டுள்ளார்களாம். குறிப்பாக மொடக்குறிச்சியில் அண்ணாமலை களமிறங்குவது தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் பாஜகவின் வாக்கு சதவீதத்தை உயர்த்தும் என்றும் அண்ணாமலை தன்னை ஒரு கிங் மேக்கராக மட்டுமின்றி களத்தில் நிற்கும் ஒரு சிறந்த போராளியாக நிலைநிறுத்திக் கொள்ளவும் இந்த வாய்ப்பு அமையும் என்றும் பாஜகவின் சீனியர்கள் அண்ணாமலையை அறிவுறுத்தி வருகிறார்கள். இப்படி அண்ணாமலையை தேர்ந்தெடுத்து களத்தில் இறக்குவது பாஜக தொண்டர்கள் மத்தியில் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுவரை உற்சாகம் இல்லாமல் இருந்த பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அண்ணாமலை தேர்தலில் களமிறங்குகிறார் என்றதும் பரபரப்பாக காணப்படுகிறார்கள். என்றாலும் அவர் போட்டியிடப் போவது மொடக்குறிச்சி தானா இல்லை கோவை வடக்கு தொகுதியா என்பதை டெல்லி மேலிடம் இன்னும் உறுதிப்பட அறிவிக்கவில்லை என்பதுதான் பாஜகவின் வேட்பாளர் பட்டியலை ஒட்டுமொத்த தொண்டர்களும் எதிர்நோக்கியுள்ளார்கள். இது ஒரு புறம் இருக்க, அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் அதிமுக, பாஜக என்கிற இரண்டு கட்சிகளுமே பாதிப்பு என்று உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளது. இதற்கு என்ன காரணம் என்றால் தமிழகத்தில் அண்ணாமலை தலைவரான பிறகுதான் பாஜக வேகமாக வளர்ந்தது. குறிப்பாக இளைஞர்கள் இந்த கட்சிக்குள் அதிகமாக வந்தார்கள். அவர்கள் எல்லாம் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியதால் டெல்லி பாஜகவின் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் பெரிய அளவில் அப்செட் ஆகிவிடுவார்கள். தாங்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அண்ணாமலையே போட்டியிடவில்லை, நாம் எதற்காக யாருக்காக ஓட்டு போட வேண்டும் என்று தங்களது முடிவை மாற்றிக்கொள்வார்கள். அதனால் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் தமிழ்நாடு முழுக்க உள்ள பாஜக தொண்டர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். இதனால் பாஜகவின் முழுமையான ஓட்டுகள் கிடைப்பது அரிதாகிவிடும் என்று உளவுத்துறை டெல்லிக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம். இதனால் தான் அண்ணாமலையை எப்படியாவது தேர்தலில் போட்டியிட வைத்துவிட வேண்டும் என்று டெல்லி பாஜக தீவிரம் காட்டுவதாக கூறுகிறார்கள். அதோடு அண்ணாமலை பாஜகவுக்கு ஒதுக்கிய 27 தொகுதிகளும் சரியில்லை என்று தனது அதிருப்தி மனநிலையை வெளிப்படுத்தியதிலிருந்து பாஜகவை எடப்பாடி பழனிசாமி மோசம் செய்துவிட்டார், நயினார் நாகேந்திரன் அவருடன் ஏதோ டீல் போட்டுவிட்டார், திட்டமிட்டு பாஜகவுக்கு தோல்வி தரக்கூடிய தொகுதிகளையும் வாங்கியிருக்கிறார் என்று தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறார்கள். அதோடு அண்ணாமலை தான் போட்டியிடப் போவதில்லை என்று சொன்னதை அடுத்து இந்த தேர்தலில் பாஜக தொண்டர்களுக்கு பெரிதாக ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. இதை தெரிந்து கொண்டதினால்தான் அண்ணாமலை இந்த தேர்தலில் அவசியம் களமிறங்க வேண்டும் என்று டெல்லி மேலிட தலைவர்கள் தீவிரம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது.
ஆனால் அவரோ கோவையில் உள்ள ஒரு தொகுதிதான் தர வேண்டும் என்பதில் இப்போது வரை உறுதியாக இருந்து வருகிறார். அதோடு கோவை வடக்கு தொகுதியை வானதியிடமிருந்து தனக்கு வாங்கிக் கொடுங்கள் என்றும் கேட்டு வருகிறார். இதனால் டெல்லி மேலிடம் இது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படும் நிலையில் அண்ணாமலை குறித்து ஒரு கருத்து வெளியிட்டு அவரது தொண்டர்களின் கோபத்துக்கு ஆளாகியுள்ளார் வானதி ஸ்ரீனிவாசன். அதாவது, நான் அரசியலில் 30 ஆண்டுகளாக இருக்கிறேன். அதுவும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவள். அப்படி இருக்கும்போது என்னுடைய மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதியை அண்ணாமலையிடம் கொடுத்துவிட்டு நான் எப்படி வேறு மாவட்டத்திற்கு செல்ல முடியும்? அதுவும் அவர் அரசியலுக்கு இப்போது வந்தவர். அவருக்காக நான் ஏன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று வார்த்தை விட்டுள்ளார் வானதி ஸ்ரீனிவாசன். இதன் காரணமாக அவர் மீது கடுமையான கோபத்துக்கு ஆளாகி இருக்கும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கடந்த சில தேர்தல்களில் தான் வானதி ஸ்ரீனிவாசன் கோவையில் போட்டியிடுகிறார். அதற்கு முன்பு சென்னையில் உள்ள மயிலாப்பூர் தொகுதியில் கூட போட்டியிட்டுள்ளார். அப்படிப்பட்டவர் இப்போது என்னவோ என்னை தவிர எந்த பாஜகவினரையும் கோவை மாவட்டத்திற்குள் நுழைய விட மாட்டேன் என்பது போன்று பேசுகிறார். அதோடு அண்ணாமலை கூட கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவை எம்பி தொகுதியில் தான் போட்டியிட்டார். தான் போட்டியிட்ட தொகுதியில் உள்ள ஒரு எம்எல்ஏ தொகுதியை தான் தற்போது அவர் கேட்கிறார். அப்படி தான் எதிர்பார்க்கும் தொகுதி தரவில்லை என்றால் நான் போட்டியிடவில்லை என்ற நிலைப்பாட்டை சொல்கிறார். அப்படி இருக்கும்போது நான் சீனியர், அண்ணாமலை இப்போது அரசியலுக்கு வந்தவர் என்றெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதை வானதி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை ஆதரவாளர்கள் சோசியல் மீடியாவில் அவரை கடுமையாக வறுத்தெடுத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி. திமுகவினர் செய்த சம்பவம் எதிரொலி. ராஜினாமா செய்த மாணிக்கம் தாக்கூர். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்கக்கூடாது, தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் ஆர்வம் காட்டி வந்தார்கள். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. என்றாலும் கடைசி நேரத்தில் கூடுதலாக 3 தொகுதி, 1 எம்பி சீட் வாங்கிக் கொண்டு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சரண்டர் ஆகிவிட்டது. ஆனால் அந்த சமயத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தார் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். இந்த நிலையில் திமுகவை சேர்ந்தவர்கள் மாணிக்கம் தாக்கூரின் ஆதரவாளர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்று கூறி வந்தார்கள். அதோடு தனது ஆதரவாளர்களை மாணிக்கம் தாக்கூர் இறக்க திட்டமிட்டு வந்த மதுரை வடக்கு தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கவில்லை திமுக. அதனால்தான் தென் மாவட்ட காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளராக இருந்தும் தன்னிடத்தில் கேட்காமல் காங்கிரஸ் தொகுதியை திமுகவுக்கு கட்சி தலைமை கொடுத்து விட்டதால் அதிர்ச்சியடைந்த மாணிக்கம் தாக்கூர் தற்போது தேர்தல் மேலாண்மை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அதோடு இந்த தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை வெற்றி பெறவிடக்கூடாது என்று திமுக எப்போதோ திட்டம் தீட்டிவிட்டது. காரணம், இந்த தேதியில் அவர்கள் கூடுதலான தொகுதிகளில் ஜெயித்தால் இப்போது 28 தொகுதிகள் கேட்டவர்கள் அடுத்த தேர்தலில் 50 தொகுதிகள் கேட்பார்கள். அதனால் இந்த முறை வெற்றி பெற விடாமல் செய்து அடுத்த தேர்தலில் அதை வைத்தே தொகுதியை குறித்துவிட வேண்டும் என்று திமுகவினர் களமிறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கதையை இந்த தேர்தலில் மொத்தமாக முடித்துவிட வேண்டும் என்று திமுக தீவிரம் திட்டம் தீட்டி வருகிறது. அதனால் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் வெற்றி பெற்றால்தான் உண்டு என்கிற நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது.